திரு அக்னேஸ்வரன், இப்போ பிரம்மாண்ட கூட்டணி என்பதற்கான முயற்சி தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது எப்படி சொல்றீங்க? எதுல தோத்துட்டாங்க? இல்ல 2024 நான் முடிச்சிரேனே. மேற்கொள்ளப்பட்டதா? இல்ல நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. கேளுங்க. பிரம்மாண்ட கூட்டணின்னு எதை சொல்றீங்க, எதை தோல்வின்னு சொல்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. கொடி பறக்குதுன்னு சொன்னது, இப்ப புதிய கட்சிகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது, இது எல்லாம் தாவேக்காவை மையப்படுத்தியதாக இருக்கிற பட்சத்துல அது தோல்வி அடைந்திருக்கா அப்படின்னு கேட்கிறேன். சரி, தோல்வி அடையல. 2024 அதிமுக தனியா நின்றுச்சா? இந்திய நாட்டுல இந்தியா கூட்டணி மேடம் பேசவே விடலன்னா என்ன பண்றது? வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை அப்படின்னா அப்ப மொத்தமா நாங்க கட்டுரை எழுத மாதிரி தான் எழுத வேண்டியது வரும். சார் நீங்க தனித்து சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. நீங்க பாருங்க, எனக்கு கொடுத்த நொடிகள் எவ்வளவு, நீங்க கேட்ட கேள்வியின் கால அளவு எவ்வளவு நீங்க யோசிங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஃபேக்சுவல் எரர் சொன்னா அது திருத்தணும் இல்ல சார்? பேச விடாமயே கேள்வி 100 கேள்வி, ஆனா ஒரு பதில் சொல்லணும்னா நாங்க எங்க போறது? இதுதான் ஜனநாயகத்துல. 2021ல தனித்து போட்டிட்டது அதிமுக. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல நான் சொல்லணும், நீங்க மொத்தமா கேள்வி கேட்டா நான் மொத்தமா பதில் சொல்லிடுறேன். நான் முடிச்சிட்டேன், கேள்வி முடிச்சிட்டேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க பிரேக் இல்லாத கார்ல நீங்க வந்துருச்சு, அந்த மாதிரி நீங்க அப்படியே விட்டு ஓட சொல்றீங்க மொத்தமா. இல்ல சார், என்ன சொல்றேன், பொறுமையா போங்க. 2024ல பேட்டரி கார் மாதிரி மாயிராதீங்க. சில நேரம் பேட்டரியே விலை அதிகமாயிரும். ஆகையினால 2024ல அதிமுக தனியா நின்றுச்சு, 20.5% வாக்கு எடுத்துச்சு. அப்படியே ஆயிரும் அப்படின்றதான் திமுகவும் திமுக கூட்டணி கட்சியினுடைய விருப்பம். ஆனால் அது நடக்கல. 2024க்கு பிறகு பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க, அமமுக, அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கூட்டணிகள் எல்லாம் வந்திருக்கதா இல்லையா? காங்கிரஸ் என்னதான் திமுகவோட சண்டை போட்டாலும் அவங்க சேர்த்துக்கிட்டா அது பெருமை, அதை பத்தி பேசக்கூடாது. அது ராஜதந்திரம், கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம். ஆனா அதிமுகவோட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லாமே 4.2% பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்குது. 2.5% மேலதான். முதல்ல 5% எடுத்திருந்தது அமமுக தனியா நின்று வந்திருக்குது. அப்ப இவைகள் எல்லாம் பிரம்மாண்டமா உங்களுக்கு தெரியலையா? ஆனா நீங்க ஏன் சொன்னீங்க அன்னைக்கு, ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் இப்படி கேட்கிறேன். யாராவது தமிழ்நாட்டுல மக்கள் அரசியல் செய்வதனாலதான் காங்கிரஸை காட்டிலும், காங்கிரஸ் விட்டு சென்றதுதான் திமுக திராவிட கட்சிகள் அண்ணா திமுக செஞ்சிச்சு. மக்கள் அரசியல் செய்யறதுனாலதான் மக்களோடு மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக அதிமுக ஆட்சிக்கு வருது. யாராவது ஏப்பா உங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரிலாம் சொல்றீங்களே, அண்ணாவை திமுக உருவாக்கியவர், நாட்டில் முதல் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டவர் தன்னுடைய அறிவித்தரத்தால் நாவன்மையினால். அவரை யாப்பா தாவேக்கா கொண்டாடுறாங்கன்னு யாராவது கேள்வி கேட்கிறீங்களா? புரட்சி தலைவர் நாங்கள். அப்ப புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சது ஜெயலலிதா அம்மாவுடைய ஃபாலோவர் நாங்கள். அப்ப ஜெயலலிதா அம்மாவை பின்பற்றவங்க அவர்கள் எங்கே போவார்கள்? இது ஒண்ணு. நான் பேட்டரி ஆன் பண்ணி கேட்கலாமா சார் கேள்வி? இப்ப தாராளமா கேளுங்க. என்ன இப்ப பேசிட்டு நினைச்சுக்கோங்களேன், அது நீங்க 1000 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் தாவேக்காவை நோக்கி எழுப்பப்படாம இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இதுவரைக்கும் எழுப்பலையே. யாரு சொன்னா சரி? யாராவது எங்காவது? அதுக்கு தான் தாவேக்காவினுடைய தலைவரும் இந்திய நாட்டினுடைய பிரதமரும் ஒன்று. எப்படி சொல்லுங்க? பத்திரிகையாளரை சந்தித்தா தானப்பா உங்க மனசுல என்ன இருக்கு, நீ இதயத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். சந்திக்காமலே அவங்க ஒருத்தே இல்ல. யாரு? மக்கள் ஒருத்தி இல்லையா? மக்களும் ஒருத்தி இல்லையா? மக்களே ஒருத்தி இல்லையா? கேள்வி வரும்ல. உண்மை. தாவேக்காவினுடைய தலைவர் சிறந்த நடிகர், 200 கோடி 250 கோடி வாங்குறார். அதை சும்மாலாம் விட்டுட்டு வரலீங்க. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை அவர் என்ன சொல்றாரு? நேரடியா முதலமைச்சருக்கு வராரு மேடம். அந்த 250 கோடியை விட்டு நேரடியா முதலமைச்சருக்கு வராரு. அப்ப 250 கோடி விட்டது அன்னை தெரசா மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு வரலைங்க. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை 5 லட்சம் கோடி. எதுக்கு வராரு பாத்தீங்களா? ஸ்ட்ரெயிட்டா சேர்மன் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, மாநகராட்சி அதெல்லாம் சுஜிபி மேட்டர், ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் அப்படின்னா அவர்களுடைய எண்ணம். ரெண்டாவது, எல்லாருமே எம்ஜிஆர் உட்பட எல்லாருமே அதுக்காக தான் வந்தாங்களா? அந்த நிதிநிலை புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் விஜயெல்லாம் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க, தயவு செய்துங்க. எல்லாமே தமிழ்நாடு. சரி, ஓகே, நீங்க கேள்வி கேட்டு போறீங்க, ஆனா நாங்க பதில் சொல்ல போது மட்டும் சடசடன்னு சுட்டு போறீங்க.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னீங்கல்ல, அவர் முதல்ல 20 வருஷம் 52ல இருந்து 1972 வரைக்கும் திமுக இருந்தார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தார். அவங்களுடைய மனைவி திருமணத்தின் போது கதர் புடவை தான் கட்ட வேண்டும் என்று ஒரு கொள்கை கோட்பாடோடு இருந்தார். உலகத்துல எத்தனையோ தலைவர் இருக்காங்க. 5000 புத்தகங்கள் வாழ்ந்தது போலவே அரசியலிலும் இருந்து நடிப்பில் எந்தாவது தீய பழக்கம் உண்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு? அதன்படியே வாழ்ந்து காட்டி விட்டு போனார். அந்த மாபெரும் மனிதன் பொன்மனச்செம்மல் எல்லாம் கொண்டு வந்து விஜயோட தைசு ஒப்பிடாது. சரி, நீங்க இந்த பிரம்மாண்ட அவர் ரியல் ஹீரோ. சரி சார், இவர் ஓகே 200 crore ஹீரோ. ஓகே சரி, நீங்க பிரம்மாண்ட கூட்டணிக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. பாமக கூட்டணியில வந்திருக்காங்க, தனியா நின்ன டிடிவி தினகரனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இது பிரம்மாண்ட கூட்டணியா தெரியலையா அப்படின்னு கேட்டீங்க. இப்போ அன்புமணி அந்த பாமகவிலேயே பிரிவு ஏற்பட்டிருக்கு. சோ பாமகவோட முழுமையான வாக்குகள் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. டிடிவி தினகரன் இபிஎஸ்ஐ எதிர்த்துட்டு இப்ப கூட்டணியில சேர்ந்திருக்காரு. அப்போ அவர் பெற்ற அந்த வாக்குகள் முழுமையாக வந்து சேருமா என்ற கேள்வி எழுகிறது. இப்போ இதற்கு நடுவுல இது பிரம்மாண்ட கூட்டணின்னு எப்படி கேட்க முடியும்? அரசியல் இதெல்லாம் சகஜம் மேடம். கூடா நட்பு கேடாய் முடியும், ரைட்டுங்களா? அப்போல்லாம் இந்த மாதிரி நிறையா வந்து மாணிக்கம் தாக்கூர்லாம் சொன்னார், எங்கள் சில்ற ஐடி விங்கெல்லாம் சொன்னார். இன்றைக்கி வந்து அவங்க வந்து அப்படி பேசுனதுனாலேயே தாவேகாவை காட்டி காங்கிரஸுக்கு 2021 25 சீட்டு வாங்கி 18 ஜெயிச்சாங்க. இப்போ பாருங்கள், சண்டையும் போட்டுக்கிட்டு அவங்க மேலே திமுக மீது அவதூறு வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு அப்படி பேசியதற்காகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். இல்லை, இப்போ நாம பாஜகவுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அது தெரியலையே. ஆனா காங்கிரசுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை விட குறைத்துத்தான் கொடுப்பார் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படித்தான் செய்யணும். சரி, இப்ப அண்ணாமலை இபிஎஸ் எப்படி விமர்சிச்சாரு, இப்ப பாஜகவுக்கு எவ்வளவு சீட் கொடுக்க போறாங்க அதெல்லாம் பார்க்கணும்ல. நெறியாளர் சகோதரி அப்படி விமர்சிக்காம இருந்தா அதுக்கு பேர் அரசியலே இல்ல. நீங்க திமுக கூட்டணியில 2020 தாக்கூருக்கும் அது பொருந்தும்ல 2020. அதனாலதான் அவங்க ஒரு தொகுதியில நிக்கிறாங்க. கவனிச்சுக்குங்க. எந்த ஒரு தொகுதியில? அவங்க சொந்த தொகுதியில ஒண்ணுல தான பம்பரத்துல நிக்க போறாங்க இல்லையா? அது இல்லையா? மதிமுக சொல்றீங்க சார். மதிமுக மாணிக்கம் தாக்கூரை சொல்றேன். மாணிக்கம் தாக்கூர் இல்ல மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க சண்டை சச்சரவுகள் சார். அவ்வளவு சண்டை சச்சரவுகள். அப்படியான விமர்சனம் சகோதரி ஜோதிமணி அவர்கள், அது மாதிரி கார்த்திக் பா சிதம்பரம் எல்லாரும் எவ்வளவு பேசினாங்க. ஆனால் கார்த்திக் பா சிதம்பரத்தினுடைய தகப்பனார் நாட்டின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அவர்கள் தானே இதை பேசி சரி கட்டினாங்க. அப்போ எல்லா எதிர்பார்ப்புகளும் ஒரு அரசியல் கணக்குக்குள்ளதான் இருக்குது. போன தடவை இப்படி பேசிவிட்ட, இந்த தடவை இப்படி பேசிட்டு வரப்பு வாய்க்கா தகராறா? ஒண்ணும் கிடையாது. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லோரும் ஒன்று சேரணும். இப்ப திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி. அப்படின்னா மீதமுள்ள 2 கட்சிக்கு 2 பேருக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டா அப்படியும் சொல்ல முடியாது. அதுல நாம் தமிழர் கட்சி ஒருபடி மேலே நிக்கிறது. அது மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி 8.2. இப்ப இவங்க என்னன்னா எல்லாரும் கூட்டம் நிறைய வருது. ஆமா, கூட்டம் நிறைய வருது. ஆதவ அர்ஜுனா அடிக்கடி நிறைய பேசணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொதிச்சு போய் நிக்கிறாரு. இப்படி எல்லாரும் கொதிக்க வைங்க, உங்களுக்கு இன்னும் சிறப்பாக நீங்கள் முன்னெடுப்பீர்கள்.